நம்ம இலக்கியா இப்போ கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே கிட்ட இவங்க எல்லாருமே வசமா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு நான் வந்து சாக போறேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம ரேவதி ரொம்பவே நம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அதாவது இன்னும் ஒரு 2, 3 நாள் விட்டிருந்தா அவங்களே போயிட்டு கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புள்ள அப்படின்ற ஒரு உண்மைய சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா கிட்ட எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாரி எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசினாரு. அவரு பேசுறத பார்க்கும்போது அவரு நல்லவர் மாரி தெரியல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே அடுத்ததா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள வச்சு அந்த ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா சுலபமா முடிச்சாங்க. அதாவது நம்ம ரேவதிய பத்தின ரகசியங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறந்தது வந்து பெண் குழந்தை அப்படின்னும், அத ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தத்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி. அதாவது எஸ்எஸ்கே பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகன் இல்ல, பொண்ணு தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரு கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்போ ரேவதிய பார்த்து பேசுற இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, "என்ன ரேவதி பேசிக்கிட்டு இருக்க? இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா என்ன? அதாவது உனக்கு பொறந்தது ஆம்பள புள்ள அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடான்னா அது பொண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்திருக்கே" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம ரேவதிக்கு பயங்கரமான கோவம். அதாவது நீங்க இன்னமும் திருந்தல அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எஸ்எஸ்கே. அதுவும் இல்லாம நாங்க பணத்த கொண்டு போய் குடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கடைசியில அதாவது என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பையன் கிடையாது, பொண்ணு அப்படின்ற அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சுட்டேன். அதுல இருந்தே உனக்கு நல்லாவே தெரிய வருது. நீ எல்லாம் நல்லவனே கிடையாது. உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு என்ன ரேவதி என்ன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அதுவும் இல்லாம நான் இது எல்லாத்தையுமே பண்ணது, அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக போறேன் அப்படின்ற மாரி சொன்னது எல்லாத்துக்குமே காரணம், உன்னோட பையன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீயே என்ன ஏமாத்திருக்க. அது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பொறந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு எஸ்எஸ்கேவும் உண்டு இல்லன்னு பண்றாங்க. இதுக்கு மேல உன்னோட பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா அதாவது எப்ப திருந்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே நீ 6 மாசத்துல சாக போற அப்படின்றதுனால நீ திருந்துட்டியோ என்னமோ அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆனா இனிமே உன் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட சொல்றது மட்டும் இல்லாம, இப்பவே போயிட்டு தாக்ஷாயணி கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லப் போறேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெறியோட இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே இத கேட்டு பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காரு. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு மகன் தான், அதாவது பையன் தான் சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இலக்கியா சொல்ற மாரி, அதையே வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது யாரு? என்ன? ஏது? அப்படின்றத டீட்டெயிலா கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன் கௌதமா தான் இருக்குமோ? அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும் அப்படின்றதுனால தான், இப்போ பொண்ணு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொலை வெறியில இருந்துட்டு இருக்காங்க. இனிமே யாரையுமே விட்டு வைக்க போறது கிடையாது. நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமோட உயிர் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.